ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் இப்போ பெரிய பிளேயரு திரு விஜய். ஓகே, அவர் குறைந்தபட்சம் 18லேருந்து 23% வாக்கு எடுக்க போறார். திமுகவுக்கு எதிராக இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு. செத்து போட்டாலும் நான் சூரியனுக்கு போட மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் யாருக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க? அதிமுக. காரணம் அதிமுக கட்சி இல்லாமல் அனுதாபிகள் இருப்பாங்க. அதிமுக ரெட்டலை போடுவாங்க, எம்ஜிஆர் கட்சி. ஆமா, அவர்கள் இந்த முறை யாருக்கு போடுறாங்கன்னா விஜய்க்கு போடுறாங்க. விஜய்க்கு வந்து அப்ப எதிராக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ வலுவிழக்கிறது. சரி, பல இடங்களில் ஏற்கனவே 75 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆமா, அதுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 10-20 தொகுதிகளை அதிமுக இருந்து கைப்பற்றுவாங்க. திமுக 3 பேருக்கு பங்கு கேட்கிறோம். அந்த 2 பங்கு அதிமுக இருந்து விஜய் எடுக்கிறாரு, ஒரு பங்கை திமுக இருந்து பிரிக்கிறார். திமுக இருந்து பிரிக்கலையா? பிரிக்கிறார். திமுகவுக்கு இதுவரைக்கும் போட்டியா இருந்தவன் என்டிஏ கூட்டணி மட்டும். அந்த கூட்டணியை விஜய் வந்து இன்னும் வலுவிழக்க செய்வதனால் திமுக பிளஸ் ஆக வலுவாகிறது. அண்ணா திமுக ஒரு 50-55 தொகுதி இல்லையே, அதுக்குமே இல்லையே. 18-19 வயசு அவங்க வாக்கு செலுத்தின மக்கள் இருக்காங்க இல்லையா, அது வந்து 12,60,000 பேர். அதில் 12,60,000 பேரில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு 10 லட்சம் பேராவது குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 லட்சம் பேர் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பேரம்பேத்தி மகன்லாம் வந்து வற்புத்தினான்னு சொல்லிட்டு நேராக வந்து ரெட்டை இலைக்கும் உதயசூரனுக்கு போட்டுட்டு வெளியே வந்து விசில் தான்ப்பா போட்டேன் அப்படின்னு பொய் சொன்ன ஆட்கள் எக்கச்சக்கம். ஓகே, தாவேகா கட்சி ஒரு செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறார். இங்கே பெரம்பூரில் விஜய் தோக்குறார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் அதுக்கப்புறம் நம்ம சகோதரர் தோழர் சுஃபியான் 2 பேரும் எப்பவும் என்ன செய்வோம்னா, உலக செய்தியும் சேர்ந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் 2 கலந்து பேசுகிறோமா, அது மாதிரி இப்போ நம்ம என்னதான் உலக செய்தியை பற்றி பேசினாலும் நம்மளுடைய கால்கள் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. அப்போது நம்ம ஊரில் என்ன அரசியல் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து நிறையா பேசவும் செய்வோம். அதில் முக்கியமாக என்னென்னா, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மே 4 என்ன நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த எக்ஸிட் போல் ஆரம்பத்தில் ஒப்பீனியன் போல் வந்தது. ஒப்பீனியன் போலே என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு கட்டமைப்பு நெரேட்டிவ் செட் பண்ணுறது, இந்தந்த கூட்டணி தான் வெளில போகுது அப்படின்னு மக்கள் மனசில் வந்து திணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிட் போல் வந்து அப்படி திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வந்தியா, யாருக்கு போட்டு இப்படி போட்டே, அதுக்கு முன்னாடி யாருக்கு போட்ட, அப்படி ரைட் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸிட் போல். இந்த எக்ஸிட் போல்லையே வந்து நிறையா பெய்டு எக்ஸிட் போல்லாம் எக்கச்சக்கமாக வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது சிலது காமெடியாக இருந்தது, பல இதுவும் காமெடியாக இருந்தது. அதையும் மீறி அப்போ இது என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த மொத்த அலசலில் இதில் சர்வதேச அலசல் இல்லாமல் சர்வ தமிழ்நாடு அரசல் இருக்கு இல்லையா. சர்வ தமிழ்நாடுனா மொத்தத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அத்தனை மாவட்டங்கள், அப்புறம் சவுத்து, மேற்கு, டெல்டா, சென்னை, நார்த்துன்னு ஆரம்பித்து ஃபுல்லாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அரசியல் அலசல். அந்த அரசியல் அலசல் என்ன நடக்க போகுது அப்படின்ற நம்மளுடைய கருத்துக்களை இங்கே வந்து உங்களோட பகிர்றதுக்காக நம்முடைய தோழர் சகோதரர் சூஃபியான் அவர்களோட அமர்ந்து கதைக்க போகிறோம். அவர் பாஷையில் நானும் பேசி அவர் பாஷை வந்துடுச்சு. அவரோட கலந்துரையாடல் செய்ய போகிறோம். சார் வாங்க சார். வாங்க. சரி, அதான் இப்போ தமிழ்நாடு அரசியல் 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி அப்படி என்ன நடக்க போய் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். இது யார் இவிஎம், அதாவது ஓட்டு போட்ட மக்கள் ஜெயிக்க போகிறாங்களா அல்லது இவிஎம் ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறது தான். சரி, இப்போது தமிழ்நாட்டில் நம்ம வந்து சில நேரங்களுக்கு சில கட்சிகளை ரொம்ப ஹார்டாக பேசுவோம். ஆமாம், டிஎம்கே பேசுவோம், விஜயை பேசுவோம். சீமால நான் பேசுகிற மாதிரி யாரும் பேச முடியாது.
அதிமுக நான் பேசுன மாதிரி யாரும் பேச முடியாது. என்ன காரணம்னா எனக்கு ரைட் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஓகே. இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். சரி. இப்போ தமிழ்நாட்டில் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் எல்லாமே இல்லை, கிட்டத்தட்ட 70%. சரி. ஒரு 2 கருத்து கணிப்பு பழனிசாமிக்கும், ஒரே ஒரு 2 கருத்து கணிப்புல ஆக்சிஸ் மை இந்தியா ஒரே ஒரு கருத்து அது கணிப்பு மட்டும். அது மட்டும். அல்லாம டுடே சாணக்கியாவும் 70 சீட்டு வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு? தாவேகா. விஜய்க்கு. தாவேகா. சரி. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா 2 வாய்ப்புகள் திமுகவுக்கு இருக்கு. நான் சில இடங்களில் திமுக வராது, பல எதிர்ப்புகள் பேசுவேன். ஏன்னா நாங்கள் மனிதர்கள் தானே. ஆமாம். சில நேரத்துக்கு அனலிட்டிக்கலாக கரெக்டாக பேசணும். ஓகே. ஆமாம். திமுகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதில் என்ன நடக்க போகுது, ஒருவேளை அவர்கள் 140 150 எடுக்கலாம். கூட்டணி. திமுக கூட்டணி தான். கூட்டணி 132 140 எடுக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு, 180 ப்ளஸும் வரலாம். இது யார் வரைக்கும் சொன்னதில்லை. 180 தொகுதி எப்படி டிஎம்கே வரலாம். நான் அதுக்கு என்ன சொல்றோம்னா, நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் இப்போ பெரிய பிளேயரு திரு விஜய். ஓகே. அவர் குறைந்தபட்சம் 18% 23% வாக்கு எடுக்க போறார். அப்படி கன்ஃபார்மாக சொல்றீங்க? எடுப்பாரு. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்லை கன்ஃபார்ம் மக்கள் என்ன கன்ஃபார்ம் இல்லை, மக்களோட கன்ஃபர்மேஷன் தெரியாது. இல்லை ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம், திராவிட முன்னேற்ற நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்னோட தரவுகளை சொல்றேன். அப்புறம் திமுக திமுகவினுடைய ஆதரவு வலைத்தளம் மின்னம்பலம். ஓகே. 37 தொகுதிகளில் சென்னை மண்டலத்தில் ஒரு கணக்கு எடுத்தாங்க. ஓகே. திமுக 36, அதிமுக 28. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு. ஓகே. தாவேகா 27. இப்படி 27. சில இடங்கள்ல தாவேகா முன்னாடி வருது. சரி. இது திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடியன்னு சொன்ன மின்னம்பலம். சரி, சொம்படிக்கலாம். அப்புறம் ஆனால் அவங்க கரெக்டாக எடுத்திருக்கான். ஆனால் இதில் என்ன சொல்கிறோம்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் 5 முதல் 8%, 6% வித்தியாசம் இருக்கிறது. ஓகே. அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் 0.5%, 1%, 2% டிஃபரெண்ட்ல வருது. இப்போ இதுவரைக்கும் அப்படி மூணாவது ஒரு பிளேயரே இல்லை. இது முதல்ல. ஓகே. திமுக இந்த மூணாவது பிளேயர் வந்துச்சு எப்போ தெரியுமில்ல? 89ல் வந்து. சரி. ஆமாம், அது சரி. இப்போ திமுக எப்படி 180 தொகுதிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நானே சொல்லிட்டு பதில் சொல்றேன். திமுக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, ஒரு டைனமிக் லீடர்ஷிப்பை கொண்ட ஒரு பார்ட்டி. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நிர்வாக திறமையின்மை இருக்கிறது, பல சட்ட ஒழுங்கெல்லாம் இருக்கு. இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர். திமுகவுக்கு ஸ்டாலின் தான் என்பது உறுதியான தலைமை, அங்கே சந்தேகம் இல்லை. கருணாநிதி இருக்கின்ற போது திமுக பெற்ற வாக்கு சதவீதமோ 23. இது 1991ஆம் ஆண்டு ரஜீவ்காந்தியின் படுகொலையில் தமிழ்நாடு பட்டி எறிந்த பரத்தில் கொலை குற்றச்சாட்டப்பட்ட திமுக ஆடையிலும் கோடையிலும் அழியாமல் அந்த 23 பெற்றது. இப்போது திமுக அதிலிருந்து ஒரு 5% வரைக்கும் கூடியிருக்கலாம். அவருடைய வாக்கு வங்கி ஒரு 27, 25, 28, 26. இப்ப நான் என்ன சொல்றேன், விஜய் இந்த 22 பிடிக்கிறார் இல்லையா? ஆமா. இவர் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு எல்லா செப்பாலஜிஸ்டும் சொல்றாங்க. சரி. 8 பேரும் சொல்றாங்க. 8 10 வந்துருக்குன்னு. சரி. இந்த 8-10 பேரும் சொல்றாங்க இவர் எடுத்த ஓட்டு நிறைய கிரப்பிங் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனா அதிமுகக்குள்ள தான் ஆரம்பிச்சது. அதிமுகல தான் புடுங்கியிருக்காரு, நிறைய புடுங்கியிருக்காரு. ஓகே. திமுகல புடுங்கியிருக்காராங்கிறத சொல்ல போறேன். புடுங்கியிருக்குன்னா வாக்கை பறித்தது. இப்ப திமுகவுக்கு எதிராக இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்து பேர். செத்து போட்டாலும் நான் சூரியனுக்கு போட மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் யாருக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க? அதிமுக. அப்புறம் கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் போட்டாங்க. பெரும்பான்மையான வாக்குல அதிமுகவுக்கு போச்சு. திமுக விட்டு அதிமுக தான். அந்த ஓட்டு இப்ப யாருக்கு வரப்போகுது? விஜய்க்கு வந்துட்டு. சரி, நல்லா கவனித்துக்கொள்ள. இது அதிமுகவுக்கு போகல. ஓகே. அதிமுகவுக்கு போகல, விஜய்க்கு வந்துட்டு. அது எத்தனை சதவீதங்கள்லாம் அப்புறம் பேசுவோம். சரி, புரியுற மாதிரி பேசிடுறேன். இரண்டாவது,
அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பாருங்க, ஆமா அது எப்போதும் ஒரு 5% இருக்கும். இருக்கு. எந்த கட்சி ஆனாலும் இருக்கு. அது எதிர்க்கட்சி வலுவான ஒரு கட்சிக்கு தான் போகும். ஆமா. அந்த ஓட்டு பழனிசாமி மட்டும் நின்றா பழனிசாமிக்கு போகும். திமுகவுடைய எதிரான ஓட்டு பழனிசாமிக்கு போகும், அதிமுகவுக்கு போகும், என்டிஏக்கு. அது இந்த முறை விஜய்க்கு வந்துச்சு. ஓகே. ரெண்டாவது போயிட்டா. ஓகே. இது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் விஜய்க்கு வந்துட்டு, திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு நினைக்கிறவனுடைய ஓட்டு இங்க வந்துட்டு. ஓகே. மூணாவது ஒரு காரணம் நம்ம கரெக்டா சொல்லணும். ஓகே. மூணாவது ஒரு காரணம், அதிமுக கட்சி இல்லாமல் அனுதாபிகள் இருப்பாங்க. அதிமுக ரெட்டலைக்கு போடுவாங்க, எம்ஜிஆர் கட்சி. ஆமா. அவர்கள் இந்த முறை யாருக்கு போடுறாங்கன்னா விஜய்க்கு போடுறாங்க. அப்ப மொத்தம் 3. நல்ல கவனிங்க. சரி. அப்ப இந்த 3 ஓட்டுமே திமுகவுக்கு கிடைக்காது. ஆமா. அதிமுக அனுதாபிகள் ஓட்டு கிடைக்காது, அதிமுகவுக்கு திமுகவுடைய எதிராளிகள் ஓட்டு கிடைக்காது. அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை கொண்ட ஒரு செக்டோரியல் தி பீப்புள் ஓட்டு எல்லாமே யாருக்கு வந்துட்டு? விஜய்க்கு வந்துருச்சு. விஜய்க்கு வந்துச்சு. அப்ப திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ வலுவிழக்கிறது. சரி. பழனிசாமி வலுவிழக்கின்ற போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ திமுகவுக்கு எதிராக ஜெயிக்கக்கூடிய கட்சி பல இடங்களில் ஏற்கனவே 75 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 10-20 தொகுதிகளை அதிமுக இருந்து கைப்பற்றுவாங்க. திமுக கைப்பற்ற பிரிக்கிறதுனால. அதான் இப்ப உதாரணத்துக்கு விக்கிரவாண்டின்னு ஒரு இடம் இருக்கு. 7000 ஓட்டு 2 பேருக்கு டிஃபரெண்ட். 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த இடத்துல அதிமுக பலம் இழக்கிற போது அந்த தொகுதி ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு போறது போட்டுறாங்க. ஆமா, திமுக உள்ள ஓட்டு திமுக தான் உழுது. ஆமா. ஆனா பிரிக்கிறது அதிமுக பிரிக்கிறாங்க. அதிமுக இருந்து இப்ப 22ல ஒரு, அதாவது மொத்தம் 3 பாகமா வச்சுக்கிட்டா விஜய் 2 பாகம் அதிமுக இருந்து ஓட்டு எடுக்கிறாரு. சரி. ஒரு ஃபிஷ் கட் பண்றோம், 3 பேருக்கு பங்கு கேட்கிறோம். அந்த 2 பங்கை அதிமுக இருந்து விஜய் எடுக்கிறாரு, 1 பங்கை திமுக இருந்து பிரிக்கிறாரு. திமுக இருந்து பிரிக்கலையா? பிரிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த 2 பங்கு இழக்கப்படுறவனுக்கு அதிக இழப்பு. திமுகவுக்கு இதுவரைக்கும் போட்டியா இருந்தவன் என்டிஏ கூட்டணி மட்டும். அந்த கூட்டணியை விஜய் இன்னும் வலுவிழக்க செய்வதனால் திமுக பிளஸ் ஆக வலுவாகிறது. அப்ப 180 வரைக்கும் வரலாம். தட் மே பி 144. ஒரு 2 கருத்து கணிப்புகள். ஒரு கருத்து கணிப்பு 160. இன்னொரு கருத்து கணிப்பு அக்னின்னு ஒரு கருத்து கணிப்பு. இன்னொரு கருத்து கணிப்பு 169 டிஎம்கே. அதுவும் நடக்கலாம். அதற்கு மேலும் திமுக பிரிக்கலாம். என்டிடிவி 125 to 145 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓட்டு செதறல். அது எப்படி செதறுங்கிறது இந்த 3வது பிளேயர். இது ஒரு காரணம். ஒன்ன விட்டுருங்க. சரி. 2வது ஒரு முக்கியமான காரணம், நேற்று விஜய் 70 சீட்டு வரைக்கும் பிடிப்பார் அப்படின்னு யார் சொல்றா? டுடே சாணக்கியா. ஓகே. இது 29ஆம் தேதி வரவில்லை, 30ஆம் தேதியும் வரவில்லை, 1ஆம் தேதி வந்திருக்கு இந்த கருத்து கணிப்பு. சரி. நேற்று வந்தது. நேற்று டுடே சாணக்கியா 30ஆம் தேதி நள்ளிரவு வந்திருக்கு. சாரி, 29 மறுநாள் வந்தது. நேற்று காலையில் தான் நான் அதை பற்றி பேசிட்டேன். டுடே சாணக்கியா கருத்தின்படி திராவிட முன்னேற்ற கழகம் 132 தொகுதிகளை பிடித்தாலும் அதில் 70 தொகுதிகளை யார் பிடிப்பா? தாவேகா பிடிக்கும். அப்ப என்னாச்சு? அப்ப அதிமுக வாரேன் அதிமுக ஒரு 50-55 தொகுதி இல்லையே, அதுக்குமே இல்லையே. இப்போ 132 + 70 200 ஆச்சு. ஆமா. அப்புறம் மிச்சம் 30 தானே இருக்கு. 30 தானே இருக்கோ? சரி. அப்ப 132 இவங்களுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு 70னா 70 மேக்சிமம், 50 to 70 மேக்சிமம். சரி. அப்பனா அதிமுக போடும்போது இன்னொரு விஷயம் வச்சுக்கிட்டோம். இப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னு வைங்களேன். 2 தான் விஜய்க்கு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஆக்சிஸ் மயோ இந்தியா, இன்னொன்னு டுடே சாணக்கியா. தனிச்சு வராது, அவன் தனிச்சு வரும்னு போட்டான். அப்படி வரும்போது ஒருவேளை இப்படி பார்ப்போமே, திமுக நான் சொன்ன 180 தொகுதிகள் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, 140 தொகுதி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுக டிக்ளைன் ஆகுதுன்னு வைங்க, நான் சொன்ன காரணங்கள் மேக்சிமமா 90% திமுக தான் அதிகமா வர வாய்ப்பு. சரி. அப்படி வரும்போது பழனிசாமி இவர்களும் 70 ஒரு 50 வந்தா 120 ஆகும். அப்ப 120 போக டிஎம்கே எவ்வளவு இருக்கு? டிஎம்கே எவ்வளவு இருக்கும்? 115 118 பிடிக்கும். அப்படித்தானே வரும். இவன் 120 வர்றாங்கன்னு 120 வந்துச்சுன்னா 114. அப்படி வரும்போது மேல இருக்கிறவன் யாரு? அமித்ஷா எதையாவது பண்ணுவார். ஜெண்டா என்ன பண்ணுவார்? அவங்க இதுதானே அவனுக்கு தொழிலே. ஆமா. பாஜக வென்றால் இதுதான் வேலை. கூட்டணியில் இருக்க சில பேரையே தூக்கிட்டு காசை கொடுத்துருவாங்க. அதுல ஒன்றும் வெட்கப்பட மாட்டாங்க. இதுல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட அந்த தரவுகளை நான் கொஞ்சம் சொல்லணும் புரிதலுக்காக. சரி. நம்பர் 1
நம்ம இது கட்சிகள் எல்லாம் தனியாக வச்சுருங்க. ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்கல்ல, அது இந்த முறை எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5,73,00,000 பேர் வாக்காளர்கள். 485 போல என்ன போல ஆனது வந்து 488. சரி பரவாயில்ல. ஏதான் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 488 அதில் எப்படி வந்து கணக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 18-19 வயசு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் ஓட்டர்ஸ். அப்புறம் 20-29, 30-39, 40-49, 50-59, 60 ப்ளஸ். இப்படி பிரிச்சிங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, 85.1% ஓட்டு போட்டிருக்காங்க மொத்தம். இந்த ஓட்டு டோட்டல் போலிங்கில் 85.1. ஓகே, அது ஆவரேஜ் எல்லா இடமும் கிட்டத்தட்ட சேமாக தான் வருது, எல்லா இடமும் ஆவரேஜாக. இப்போ என்னென்னா அதிகபட்சம்னா கரூரில் வந்து 90க்கு மேலே வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 80க்கு மேலே எல்லா இடங்களையும் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல 18-19 வயசு அவங்க வாக்கு செலுத்தின மக்கள் இருக்காங்க இல்லையா, அது வந்து 12,60,000 பேர். அதில் 12,60,000 பேரில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. எந்த வயசில்? அவங்க வந்து 18 வயசு 19 வயசு. அது இல்லை, அதான் அது சொல்கிறேன். அதில் கொஞ்சம் அங்கங்கே சிந்தி செதறி அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் வந்து வேலை மாதிரி எல்லாத்துக்கும் திமுக 12 லட்சம் அப்படி விட்டுருங்க. 12 லட்சத்தில் 10 லட்சம் பேர் விஜய்க்கு போட்டாங்க. அடுத்து இது என்ன வயசு? இது வந்து 18 வயசு 19 வயசு. இந்த 2 வயசு உள்ளவங்க 12.5 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஓட்டு போட்டவங்க எலிஜிபிள் உள்ளவங்க 16 லட்சம் பேர் இருக்காங்க. 15.6 14 லட்சம் பேர். இது 12.5 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நம்பர் 2 வந்து 20-29 வயசு 92 லட்சம் பேர் ஓட்டு போட்டவங்க. அதில் உங்களுக்கு 100% அப்படியே விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 20லேருந்து 29 அந்த 10 வயசா. ஓகே, அந்த இதில் வந்து 92 லட்சம் பேரில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் பேராவது குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 லட்சம் பேர் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஏஜ்காரங்க. ஓகே, அப்புறம் அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஓட்டு தான். அது இருக்குது. அது கழிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு 77 லட்சம் பேர். அதில் குறைஞ்சபட்சம் 30 லட்சம் பேர் அல்லது 35 லட்சம் பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு. இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் கூட 40 லட்சம் பேர் வந்து விஜய்க்கான ஓட்டு. என்ன சொல்கிறீங்க இப்போ? ஓகே, இது சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஓட்டு என்ன? இப்போது அதான் இந்த இதில் 40 + 10 50 லட்சம் பேர், அதாவது 29-30 வயசு வரைக்கும் 50 லட்சம் ஓட்டு தான் விஜய்க்கான ஓட்டு. முதல்ல சொன்னீங்க 12ல் 10. அது 12-10னா 2 வயசு, அது 18 வயசு 19. அதுக்கப்புறம் 29க்குள்ளே எவ்வளோ வருது? 29க்குள்ள வந்து 40 லட்சம் ஓட்டு. 40 அப்போ எவ்வளோ ஆச்சு மொத்தம்? 50 லட்சம் ஓட்டு. 50 லட்சம். ஓகே, அடுத்து 30-39 அதுவும் அதே 92 லட்சம் பேர். 92 லட்சம் பேரா? ஆமாம், ஓட்டு போட்டதில். அதில் எவ்வளோ விஜய் கிடைக்கும்? விஜய்க்கு வந்து அதிகபட்சம் 20 லட்சம் கிடைக்கும். இப்போ 70 லட்சம் ஆச்சு. 70 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறம் 40-49 இருக்குல்ல, ஆமாம், அது 95 லட்சம் பேர். அதில் எவ்வளோ கிடைக்கும்? அதில் 10 லட்சம் பேர் அதிகபட்சமான கிடைக்கலாம். அப்போ 80 லட்சம் ஆச்சு. 80 லட்சம் அவ்வளோதான். 80 வந்துட்டு 50 வயசுக்கு மேலே வந்து விஜய் கிடையாது, கொஞ்சம் கிடையாது. அது வந்து கிடையாது. அது வந்து எவ்வளோ பேர் தெரியுமில்ல? 2 கோடி பேர். சார், அப்படி பார்க்கும்போது 80 லட்சம் போது பெருசாக இல்லையே. அதான் சொல்கிறேன். இப்போ எல்லாம் இந்த தரவுகள் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹையஸ்ட் ஓட்டு எங்கே வருதுன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஹையஸ்ட் ஓட்டு 50 லட்சம் ஓட்டு. அதுக்கப்புறம் 30-39 பரவாயில்லன்னு பெண்கள் ஓட்டு இது அதெல்லாம் சேர்ந்து மொத்தத்து பார்த்தாலே 20 லட்சம் ஓட்டு தான் மொத்தமே. அதுக்கு மேலே வந்து பேரன் சொன்னால் பேத்தி சொன்னான்னு சொல்லி நிறைய இடங்கள் என்ன தெரியுமா, பேரன் பேத்தி மகன்லாம் வந்து வற்புறுத்தினான்னு சொல்லிட்டு நேராக வந்து ரெட்டை இலைக்கும் உதயசூரனுக்கு போட்டுட்டு வெளியே வந்து விசில் தான்ப்பா போட்டேன் அப்படி பொய் சொன்ன ஆட்கள் எக்கச்சக்கம். அதில் பிள்ளைகள்லாம் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப. எப்படியாவது அங்கிளுக்கு போடுங்க எல்லாம் போட்டதில் எல்லாம் ஓகே தான். இவங்க வந்து திமுக வளைச்சு காசு கொடுத்துருக்காங்க. 200 தொகுதியாவது குறைஞ்சபட்சம் காசு, அதிமுக 100 தொகுதியாவது காசு கொடுத்துருக்காங்க. மற்ற யாரும் காசு கொடுக்கல. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு பிள்ளையும் வந்து மனம் கோணாமல் எப்பா நான் வந்து விசிலுக்கு தான் போட்டேன்னு சொல்லி உதயசூரியனுக்கும் விசிலுக்கு தான் போட்டேன்னு சொல்லி ரெட்டையிலைக்கும் ஓட்டு போட்ட கூட்டம் நிறையா. உங்கள் கணக்குப்படி சொல்லிடுறேன், 40 வயசுக்கு மேலே ஓகே 100 வயசு வரைக்கும் 3 கோடி பேர். ஆமாம், அதில் 10 லட்சம் ஓட்டு தான் வந்து விஜய்க்கான ஓட்டு. உள்ளது. அப்போ அந்த 3 கோடி பேர் அதில் எடுத்திங்கன்னா யாருக்கு போகுது? பூரா வந்து எப்படி பார்த்தாலும் 50 வயசுக்கு மேலே 100 வயசு வரைக்கும் ரெட்டை இலைக்கு குறைஞ்சபட்சம் 60-70 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்புறம் விஜய்க்கான ஓட்டு 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ஓட்டு அதிகபட்சம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் இது வந்து எப்படின்னா சில தொகுதியில் ஒரு 40 தொகுதியில் வந்து 40%, மற்ற தொகுதியில் 10% அப்படி இல்லை. இவர் ஆவரேஜாக எல்லா தொகுதியிலையுமே 12%, 15%, 20%க்குள்ளே வாங்குறாரு. அதிகமான வாங்குற எங்கே தெரியுமில்ல,
சென்னை சிட்டி வந்து 16 தொகுதி இருக்குது. அப்புறம் அலைடு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து 22 தொகுதி. 22 தொகுதியில் மட்டும்தான் அவர் வந்து 20%லேருந்து 30% வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்பு. காரணம், இங்கே வந்து சாதி வந்து பெருசாக எடுபடலை, மதம் எடுபடலை, இனம் எடுபடலை, எல்லாம் சேர்த்து ஓட்டு போடும்போது அவருக்கு 20லேருந்து 30% வந்து இந்த 22 தொகுதியில் மட்டும்தான் சாத்தியம். மற்ற நீங்கள் மதுரையில் அங்கே இங்கே எங்கே போனாலும் சாதி முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் யார் இங்கே இருக்கா, யார் காசு கொடுத்தா, என்னத்தை பண்ணாலும் உண்மைதான். விஜய்க்கு வந்து விஜயோட தாவேகா கட்சி என்னோட கணிப்பு, ஓகே, தாவேகா கட்சி ஒரு செங்கோட்டையன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறார். ஓகே, அதை விட்டாச்சுன்னா சாதி இருக்குல்ல, இல்லை அவர் வந்து ஒரு வழி வழியாக வந்தவர், அவர் ஜெயிப்பார். அவருக்கு சாதி இருக்கு. இப்போ அவரு பழனிசாமியோடு முரண்பட்டாலும் அதே வெள்ளாள கவுண்டர் தான். அதான் அந்த ஜாதி ப்ளஸ் வந்து ஏற்கனவே பாரம்பரியமாக ஜெயிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துல ஜெயிப்பார். ஏடிஎம்கே பாரம்பரிய ஓட்டுகள் அதெல்லாம் தாண்டி அப்புறம் விஜயனுடைய ஓட்டுகள், விஜய் அதான் இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாம் சேர்த்து அங்கே வந்துடும் வச்சுக்கோங்க, அவர் ஜெயிப்பார். அதை விட்டாச்சுன்னா விஜய் 2 இடத்துல போட்டி போடுறாருல, திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக தோக்குறாரு, அது உறுதி. ஓகே, விஜய் வந்து திருச்சியில் ஜெயிக்க மாட்டார். திருச்சி கிழக்கில் விஜய் வந்து தோக்குறாரு. இது அங்க வந்து இதே இருதராஜ். ஆமா, அதான் என்ன இருதராஜ், ஏதோ ஒரு இருதராஜ், இனிகோ இருதராஜ் வந்து ஒவ்வொரு வீட்லயும் அவர் இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவ ஓட்டு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு. கடைசியில் இஸ்லாமிய ஓட்டு அப்படியே சிந்தாமை சேராம திமுக முஸ்லீம் ஓட்டு நிறைய திருச்சியில், அந்த திருச்சி கிழக்குல எவ்வளோ கிறிஸ்தவ ஓட்டு இருக்கோ அதே அளவு இஸ்லாமியர் ஓட்டு இருக்கு. கிறிஸ்தவ ஓட்டில் வந்து ஒரு 60% விஜய்க்கு போகட்டும், 40% இனிகோவுக்கு போகுது. ஆனால் முஸ்லீம் ஓட்டு அப்படியே சிந்தாமை சேராமல் இனிகோவுக்கு போகுது. அப்படி இது வச்சுக்கோமா? இதில் இல்லை, இன்னும் ஒரு சொல்லிடுறேன், இதை முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சிருங்க, அப்புறம் நானும் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிட்டு. ஆமாம், என்னன்னா இங்கே பெரம்பூரில் விஜய் தோக்குறாரு. எவ்வளோ தெரியுமில்ல, ஆர்டி சேகரா, இவர் ஃபஸ்ட்டு சேகர், அவர் வந்து 41% வாங்கி ஜெயிக்கிறாரு. விஜய் 37% வாங்குறாரு. நாம் தமிழர் கட்சி 17% வாங்குறாங்க. அதுக்கு கீழே அதிமுக ஏடிஎம்கே நிக்குது. அது எந்த இடையில பிரச்சனை, இந்த பிரச்சனை 3 தான் சொல்றீங்க, ரைட்? அவ்வளவுதான். இப்போ ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் தாவேகா ஜெயிக்குது. சரி, இப்போ ஆமா, அது உண்மைதான். திமுக ஜெயிக்க போற இது இருக்கு இல்லையா, அது நம்மளோட கசாலி டி கோடோட நான் நிறைய எடுத்திருக்கேன். அதோடது 150லேருந்து 170 சீட்டு திமுக, 60 to 80 அண்ணா திமுக, 2லேருந்து 6, 7 வரைக்கும் இவங்க தாவேகா. அவ்வளோதான் மொத்தம். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். கிராமப்புறங்கள் இருக்கு பாருங்க. ஆமாம், எனது 40 வருஷம் அனுபவத்தில் நான் பார்க்குறது, கிராமப்புறங்களில் கைகளை பிடிச்சிட்டு போய் பூத்து கமிட்டிலேருந்து ஓட்டு போடுறது தான் ஒரு வெற்றி. ஆமாம், இதைத்தான் வடநாட்டில் செய்கிறாங்க. ஆமாம், இதைத்தான் அண்ணா திமுகவும் செஞ்சது. ஆமாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு யாருமே இந்த விசில் அடித்த பசங்களை தவிர கிராமப்புறங்களில் பூத் கமிட்டியில் ஆளை போட்டதோ மக்களை அணைத்து சென்று ஓட்டு போட்டது அல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை புறநகர் பகுதிகளில் அர்பனைசேஷனை தாண்டி ஹெம்லெட்னு சொல்கிறது ரொம்ப குக்கிராமங்களில் டிஎம்கேக்கு வாய்ப்பு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரி இடங்களில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் பெரிய வேலை செய்யுது. பொங்கலுக்கு கொடுத்த 3000, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கடைசி கொடுத்த 5000 ரூபா. ஆமாம், ஒரு கிட்டு 8000க்கு எக்ஸ்பெக்டேஷன். இந்த கிட்ட மாற்றுங்க, ஆட்சிக்கு வந்தால் 2000. இதுக்கெல்லாம் பல செக்டோரியல் வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்க போகுது. அப்புறம் வந்து கிராமப்புறங்களில் பூத் கமிட்டியில் இதுக்கு பலம் இல்லை. ஆனாலும் இப்போது ஒரு பெரிய பூகம்பம் பலூன் இருக்க ஒழிய, நான் வந்து ஏன் இவ்வளோ டேட்டா சொன்னேன் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து நிறைய ஆக்ட் பண்ணும். பார்க்கலாம் அது எப்படி. இப்போ நான் இன்னும் 2 நாள் தெரிஞ்சு, நாளைக்கு தான், நாளை இப்போ இதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் டிஎம்கே என்ன பொறுத்தவரை 2 விஷயம் வரும். வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே டிஎம்கேக்கு வாய்ப்பாக இருக்குது. 130, 35 வரும், 40 வரலாம், 44 வரலாம், 80 வரலாம். 80 வர்றதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் காரணம். ஆமாம், அங்கங்கே டிஎம்கேக்கு எதிர்த்தாப்புல நின்ற ஓட்டு 1 தான் நின்றுச்சு. ஆமாம், அப்படி சொல்லி புரியுற மாதிரி. டிஎம்கேக்கு எதிராக என்டிஏ அண்ணா திமுக இருந்துச்சு. இப்போ டிஎம்கேக்கு எதிராக 2 நிற்குது. 2 நிற்கும் போது பிரியும் போது திமுகவுக்கு ஒரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா போயிடும். அவங்க ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா திமுக இதை வந்து பல அறிஞர்கள் பல பார்வையிலும் போயிட்டு இருக்காங்க. அறிஞர் பெருமக்கள் இப்போ டிஎம்கே ஜெயிச்சாலும் அது வந்து அவங்க டிஎம்கே ஜெயிக்க கூடாதுன்னு ஒரு கருத்து, விஜய் வரணுன்னு ஒரு கருத்து, பிஜேபி வரணுன்னு ஒரு கருத்து, அப்படிலாம் இல்லை. கள நிலவரத்தை சொன்னா தான் நாம தொடர்ந்து பயணிக்க முடியும். நமக்கு டேட்டாவோட பேசுறோம். இந்த டேட்டால யார் என்ன எவ்வளவு வருவா. நன்றி. நம்ம வந்து விஜய் வந்து 100 சீட் வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? திரும்ப யார் வந்தா நமக்கு ஒன்றும் ஆக போகிறோம். ரைட், ஓகே, அவ்வளோதான் சார். இப்போ நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். சரி, அவ்வளோதான். இந்த கருத்து கணிப்பு நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இருக்கணும். இது பக்கா புள்ளி கணக்கு. அவ்வளோதான், பக்கா, ரொம்ப தெளிவு. ரைட், அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.